சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 9வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான தனுசு ராசிக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்க சொந்த பந்தத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்து போன தை மாதம் இவங்களுக்கு ஒரு சில விரைய செலவுகளை கொடுத்திருந்தாலும் பெரிய அளவுக்கான பண நெருக்கடிகள் இல்லாத ஒரு மாதமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா தனுசு ராசிக்காரங்களுக்கு 7 சனி முடிவுக்கு வந்துட்ட காரணத்தால இவங்களோட வாழ்க்கையில ஒரு சில நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பா இவங்களோட குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா ஓரளவுக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் குறிப்பிடத்தகுந்த அளவுல முன்னேற்றங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதோட தொடர்ச்சியா கடந்த தை மாசத்திலையும் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு நிதி நெருக்கடி இல்லாத ஒரு சூழலை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இந்த சனி பயிற்சி கொடுத்துருச்சா அப்படின்னு கேட்டா முழுமையான மன நிம்மதி தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா அவங்களோட தன்னம்பிக்கையும் தைரியமும் 2 மடங்கு அதிகரிச்சிருக்கிறத நம்மளால கண்கூடா பார்க்க முடியும். அதாவது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய யோகங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றதை விட தேவைக்கு அதிகமாவே மனப்பக்குவம் கிடைச்சிருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம். எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் இவங்க அதை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. சோதனைகளையும் போராட்டங்களையும் நம்மளால கடந்து வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இவங்களுக்கு மனசளவுல கிடைச்சிருச்சு. அதே சமயம் ஒரு சில தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7 சனி முழுமையா விலகினதுக்கு அப்புறமா கூட ஒரு சில போராட்டங்களையும் நெருக்கடிகளையும் தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதே சட்டை, அதே டெய்லர், அதே வாடகை அப்படின்னு சொல்ற மாதிரி அதே வேதனை, அதே உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், அதே பண தட்டுப்பாடு அப்படின்னு ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை தான் ஒரு சில தனுசு ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி ஒரு சூழல்ல கடந்த தை மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவிலான பண நெருக்கடி அப்படிங்கிறது இருந்திருக்காது. அதே நேரம் ஒரு சில தனுசு ராசிக்காரங்க கடந்த தை மாதத்துல வேலை இழப்புகளை சந்திச்சிருக்காங்க, வீண் பழிகளை சுமந்திருக்காங்க, சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு நெருக்கடியான ஒரு நிலையையும் சந்திச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசிக்காரங்க கடந்த தை மாதத்துல நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடந்த தை மாசத்துல இவங்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி இருந்திருக்காது. ஆனாலும் இவங்க உழைக்கிற பணத்துல ₹1 கூட இவங்களால சேமிக்க முடிஞ்சிருக்காது. இது கூடவே ஒரு சில தனுசு ராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்துல சிறிய அளவிலான முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தின மாதமாவே கடந்த தை மாதம் இருந்திருக்கு. அதாவது தாய் தந்தையோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதுவும் இல்லைன்னா குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும். சுருக்கமா சொல்றதா இருந்தா தனுசு ராசிக்காரங்களோட கைகள்ல பணத்தையும் கொடுத்து அந்த பணத்துக்கான செலவுகளையும் கொடுத்த ஒரு மாதமாவே கடந்த தை மாதம் இருந்திருக்கு. இப்படி தொடர்ச்சியான செலவுகள் ஏற்பட்ட காரணத்தால கடந்த தை மாசத்துல இவங்களால பெரிய அளவுல சேமிக்க முடியல. ஒரு சில தனுசு ராசிக்காரங்க கடன் வாங்கி செலவுகளை சமாளிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு நெருக்கடியையும் கடந்த தை மாதம் ஏற்படுத்தி விட்டுருக்கு. இப்படி ஒரு சூழல்ல இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளாவது தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது யோகங்களை கொடுக்குமா, அதிர்ஷ்டங்களை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு முழுக்க யோகங்களை கொடுக்கக்கூடிய யோகமான காலகட்டமாவே இந்த மாசி மாதம் இருக்க போகுது. அதுலயும் குறிப்பா சொந்த தொழில் அல்லது உத்தியோகத்துல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு திடீர் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாசி மாதம் கண்டிப்பா இருக்கும். அதாவது இந்த மாசி மாதம் முழுக்கவே சூரிய பகவான் தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசில சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். சூரியனும் சனியும் பகை கிரகங்களாகவே இருந்தாலும் சூரிய பகவான் உங்க ராசிக்கு யோகாதிபதி அப்படிங்கறதால எண்ணற்ற யோகங்களை இந்த மாசி மாதம் முழுக்கவே சூரிய பகவான் தனுசு ராசிக்கு வாரி வழங்க போறார். குறிப்பா நீங்க புதிய முயற்சிகள் எதிராவது இறங்குறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் கட்டாயமா கிடைக்கும். அதாவது சொந்த தொழில் தொடங்கணும், சொந்த கால்ல நிக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் எண்ணற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 7 சனி முழுமையா விலகிட்ட காரணத்தால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சிறப்பான வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் நீங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது கூட்டு தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஆதரவு உங்களுக்கு எந்த வகையிலையும் கிடைக்காது. நீங்க தனியாவே போராடி ஜெயிக்கிற மாதிரியான கிரக அமைப்புகள் தான் இந்த மாசி மாசத்துல அமைஞ்சிருக்கு.
அதே நேரம் நீங்க திருமணமானவங்களா இருக்கீங்க அப்படின்னா தொழில் தொடங்குற உங்களோட முயற்சிகள்ல உங்க வாழ்க்கை துணையோட ஆதரவு சிறப்பான முறையில கிடைக்கும். வாழ்க்கை துணையோட குடும்பத்துக்கிட்ட இருந்தும் தொழில் சம்பந்தமான உதவிகள் இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும். இதனால புதுசா தொழில் தொடங்குற தனுசு ராசிக்காரங்களுக்கும் இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யோகமான காலகட்டமா இந்த மாசி மாதம் இருக்க போகுது. அதே நேரம் நீங்க புதுசா எந்த முயற்சிகளை எடுத்தாலும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கறதால குடும்பத்துல இருக்கிறவங்களை அனுசரிச்சு போகக்கூடிய காலகட்டமாவும் இந்த மாசி மாதம் இருக்க போகுது. அதே போல சூரிய பகவான் 3வது வீடான தைரியஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே உங்களோட மன தைரியம் 2 மடங்கா அதிகரிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை இந்த மாசி மாசத்துல உங்களால ரொம்ப சுலபமா சமாளிக்க முடியும். ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா உங்க நண்பர்களோட ஆதரவும் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். அடுத்ததா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்தோட தொடக்கத்துல 3வது வீடான தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனி மற்றும் சூரிய பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்றார். சூரியனோட புதன் பகவான் இணையறார் அப்படிங்கும் போது புதாதித்ய யோகம் உருவாகும். இந்த யோகம் உங்களோட பண வரவை 2 மடங்கா அதிகரிக்கும். இதனால கடந்த தை மாதத்தை போலவே இந்த மாசி மாசத்திலையும் உங்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்துல உங்க கைகளுக்கு வந்து சேரும். அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியில புதன் பகவான் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசி புதன் பகவானோட நீச்ச வீடு அப்படிங்கறதால நீச்சம் பெற்ற புதனா சஞ்சாரம் பண்ண போறார். தனுசு ராசிக்கு கலத்திரக்காரகனா இருக்கக்கூடிய புதன் பகவான் நீச்சமடையக்கூடிய இந்த காலகட்டம் உங்களோட குடும்ப வாழ்க்கையில ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தும். குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்புகள் ஏற்படுறது, சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது, சண்டைகள் ஏற்படுறது, 3வது நபர் மூலமா கணவனும் மனைவியும் தற்காலிக பிரிவுகளை சந்திக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில பாதிப்புகளை நீச்சம் பெற்ற புதன் பகவான் கட்டாயமா ஏற்படுத்துவார். இதனால தனுசு ராசிக்காரங்க இந்த மாசி மாசத்தோட பிற்பகுதியில உங்க வாழ்க்கை துணை கூட தேவையில்லாத வாக்குவாதங்களை வளர்க்காதீங்க. அதை விட முக்கியமா உங்களோட குடும்ப ரகசியங்களை எந்த காரணத்துக்கு கொண்டும் 3வது நபர்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. அடுத்ததா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்தோட தொடக்கத்திலேயே தனஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில செவ்வாய் பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ண போறார். தனுசு ராசிக்கு லாபாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம். இது கூடவே உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோட இணைஞ்சி சுக்கிர பகவான் இருக்கிற காரணத்தால சுக்கிர மங்கள யோகம் அப்படிங்கிற அருமையான ராஜ யோகம் உருவாகுது. இந்த யோகம் உங்களோட திருமண தடைகளை முழுமையா உடைக்கும். குடும்பத்துல சுபகாரியங்களை நடத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது கூடவே ஒரு சில தனுசு ராசிக்காரங்க நிலங்கள் வாங்குறதுக்கும் வீடு வாங்குறதுக்கும் புதுசா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கும் அற்புதமான வாய்ப்புகளை இந்த சுக்கிர மங்கள யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். இது கூடவே உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே முழுமையா விலகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாசி மாதம் இருக்க போகுது. அதாவது நீங்க வேலை பார்க்கிற இடத்துல சக பணியாளர்கள் கூட ஒரு சில மனஸ்தாபங்கள் இருந்தாலும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்குவாங்க. இதனால உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாசத்துல பெரிய அளவுக்கான நெருக்கடிகள் இருக்காது. அதே நேரம் சக பணியாளர்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. அடுத்ததா நீங்க தனுசு ராசியில பிறந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசி மாசம் உங்களுக்கு பொன் பொருள் ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். இது கூடவே சொந்த பந்தங்களோட ஆதரவு உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அதுலயும் முக்கியமா அண்ணன் தம்பிகளோட ஆதரவு அபரிமிதமான முறையில இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க இந்த 7 சனி காலத்துல எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் ஒன்னொன்னா திருப்பி தரக்கூடிய காலகட்டமா இந்த மாசி மாதம் இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.